இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சாருன்னா அவருக்கே பிடிபடாம அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கியமான அரசியலுக்கு அது நல்லதல்ல. ம். வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ரீல்ஸ் பார்த்து ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் என்ன, அந்த அரசியல் நம்ம மேல ஏற்படுத்துற தாக்கம் என்ன, அது நல்லதா கெட்டதா, எதிர்மறையா இருக்குமா நேர்மறையா இருக்குமான்னு ஒரு துளி கூட சிந்திக்காம ரீல்ஸை மட்டுமே பார்த்து என் பேரை சொன்னா, என் பேத்தி சொன்னா, மகன் சொன்னா, வெளிநாட்டுல இருந்து சாப்பிடாமையே இருந்து என்கிட்ட சொல்றான், இப்படியெல்லாம் சொல்லி ஓட்டு போட்டவங்களும் இருக்கிறாங்க. ஒரு தடவை நடந்துடுச்சு, அதை ரிவோக் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. அது அப்படி யோசிக்கவும் கூடாது. இனிமேலாவது அந்த விஜயுடைய அரசியலை நீங்க எல்லாரும் பாருங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஆட்சியில அமர்ந்துட்டார். அப்படி ஆட்சியில் அமர்ந்த விஜய் எப்படி இது ஆட்சி பண்றாரு, என்ன செய்யறாரு, என்ன செய்ய தவறுறாரு, எந்த நேரத்துல எதை செஞ்சாரு, செய்ய வேண்டிய நேரத்துல எதை செய்ய தவறினார் அப்படின்னு அவங்க ஓரளவாவது இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். அப்படி அரசியல் மயமாவதற்கு தன் கட்சி தொண்டர்களானாலும் சரி, ரசிகர்களானாலும் சரி, தான் யாருன்னே தெரியாத அளவுக்கு தன் தொகுதியில எந்த வேட்பாளர் போட்டிடுறான்னு தெரியல நாம சொன்னதுக்காக விசிலுக்கு ஓட்டு போட்ட பொது மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க நலனுக்காகவாவது விஜயும் இனிமேல் அந்த அரசியலை கொஞ்சம் குறைச்சிக்கணும்.